நாம இன்னைக்கு சவ்வரிசி உப்புமா தான் பண்ண போகிறோம். உப்புமா பண்ணதுக்கு 1 கப் அளவுக்கு சவ்வரிசியை 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சியையும் பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 போல் பீன்ஸையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வடிகட்டி வச்சுருக்கிற சவ்வரிசி சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக சவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப டேஸ்டான சவ்வரிசி உப்புமா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.